சுக்கிர பயிற்சி, குரு சுக்கிர பரிவர்த்தனை துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும்? துலாம் ராசிக்கு சுக்கிரன் 1, 8க்குரியவன். சுக்கிரன் 1, 8க்குரியவன். குரு 3, 6க்குரியவங்க. இவங்க பரிவர்த்தனை பெறுகிறார்கள். 1ஆம் இடம் பெருமை, புகழ் அனைத்திற்கும் காரணமானது. உங்களுடைய பெருமை உயரக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிகழும். பெருமை கூடக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிகழும். உங்களுடைய கடின உழைப்பு பாராட்டப்படும். உங்களுடைய கடின முயற்சி பாராட்டப்படும். உங்களுடைய கடன் தொல்லைகள் ஏதேனும் இருந்தனால் அது குறையும் அல்லது நல்ல கடனாக மாறும். மீன் மனச்சஞ்சலங்கள்லாம் குறையும். வரவு அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த அளவு செலவும் இருக்கும். உங்க மனசு செலவை நோக்கி போகும். வரவு தாராளமா வரும். பையில வைக்கிறதுக்கு முன்னாலே எப்படி செலவழிக்கணும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதான் இந்த துலா ராசிக்கு இந்த சுக்கிரன் பயிற்சினாலையும் குரு சுக்கிர பரிவர்த்தனையால வரக்கூடிய எஃபெக்ட் என்ன சாராம்சம் இருக்க போகிறதுன்னா இதான். வரவு நல்லா வந்துகிட்டே இருக்கும். வரவு வந்துகிட்டு இருக்கும் பொழுதே பைக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாலேயே செலவு செய்யறது எப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுல நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா இந்த 90 நாட்கள்ல சேமிக்கலாம். கொஞ்சம் செலவை குறைக்க வேண்டும். இளைஞர்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான சில நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிடணும். கேர்ஃபுல்லா இருந்தாச்சுன்னா சரியாயிரும். அதுக்கு தான் அது சொல்லக்கூடியது. வயசானவங்களுக்கு பீரியாடிக்கலா டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ரத்தம் சம்பந்தமான பெராமீட்டர்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கிடணும். உங்களுடைய குடும்பத்துல அமைதி நிலவும். ஏற்கனவே சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்பதன் காரணமாக தேவையில்லாம திடீர்னு சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு கொண்டுதான் இருப்பீங்க. அது இந்த குறையும். இந்த சுக்கிர பயிற்சியினால அது உங்களுக்கு குறையும். ஆனா நீங்க தான் இந்த கிரக நிலைகளை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு முன்னெச்சரிக்கையோடு நடத்த வேண்டும் என்பதற்காக தான் இதை சொல்றோம். துலா ராசியை எடுத்துக்கொண்டீர்களானால் 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாம வெளிவார தொடர்புகள்னாலேயோ நண்பர்கள்னாலேயோ அல்லது குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையோ திடீர் சொல்லி நீங்க வாக்குவாதங்களை ஈடுபடலாம்னு நம்ம சொல்றோம்னா அதை ஈடுபடாம நீங்க தங்களை நீங்களே காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடியது. அதே மாதிரி கடினமான முயற்சிகள் செய்துதான் லாபத்தை ஈட்ட வேண்டும் என்ற நிலை உள்ளது. கடினமான முயற்சிகளை செய்தால் இந்த சுக்கிர பயிற்சியின் காரணமாக அந்த முயற்சிகள் பலனளிக்க ஆரம்பித்து விடும். அதான் இப்ப சொல்லக்கூடியது. நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் இந்த 90 நாட்களில் பலனை எட்டும். உங்களுடைய பெருமையும் புகழும் ஏறும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். உங்களுடைய மனச்சஞ்சங்கள் குறையும். குடும்பத்தில் அமைதிகள் நிலவும். ஆனால் நீங்கள் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். நாம அந்த வழியிலேயே போகாம இருந்துகிட்டு நடக்கும் எதிர்பார்க்க கூடாது எதையுமே. குடும்பத்தில் அமைதி நிலவும் என்றால் அதற்குரிய முயற்சிகள் இறங்க வேண்டும். வரவு அதிகமாக இருக்கும் என்றால் அதற்குரிய முயற்சிகள் இறங்க வேண்டும். வரவு நன்றாக இருக்கும். ஆனா பைக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாலேயே செலவு செய்யறதுங்கிற ஒரு யோசனையை மன தூண்டுதல் ஏற்படும். அதுக்கு நீங்க கவனமா இருந்து கொள்ள வேண்டும். உடல் உபாதைகளை உடனுக்குடன் கவனிக்க வேண்டும். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் இளைஞர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வயோதிகர்களுக்கு 50 வயசுக்கு மேல உள்ளவங்க சுகர், பிரஷர் இந்த மாதிரி ரத்தம் சம்பந்தமானதுகளை கவனமாக உடனே டெஸ்ட் செஞ்சு வச்சுக்கிட வேண்டும். ஆக இந்த சுக்கிர பயிற்சியின் காரணமாகவும் குரு சுக்கிர பரிவர்த்தனையின் காரணமாகவும் உங்களுடைய பெருமை புகழ் உயரக்கூடிய காலம் இருக்கிறது. 90 நாட்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் கடன்கள் எல்லாம் நல்ல கடன்களாக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது.
உங்களுடைய மனச்சஞ்சலங்கள் குறைவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. முயன்று இந்த 90 நாட்களில் மகிழ்ச்சியாக இருங்கள் துலாம் ராசிக்காரர்கள். நன்றி.